Let's go, wow. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பேரில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவே குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ அது முடி மறக்க வேண்டியதுக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காம பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண பிக் எல்லாமே எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்தா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படியே பேக் போயிட்டு ஸோ கண்டிப்பாக வீடியோ எடிட் பண்ணி எல்லாருக்கிட்டுமே ரெமினி ஆப் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ண பிக்குடைய குவாலிட்டி மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஒரு 6 பிக் இருந்தால் போதும். ஓகே, சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லைட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிகுத்துவமே கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரே ஃப்ரம் ஸ்பீஞ்ச் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே சேவ் பண்ணால் ஸோ இந்த பிக்கு நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தட் இன்னும் ஒரு 5 பிக் வந்து பண்ணால் நேனஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ இப்போ தான் நம்ம மெயின் எடிட்டிங்க்கு போக போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நீங்கள் எந்த விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விபிஎன் வந்து பார்த்தா உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தா லிங்க் கொடுத்துருப்போம், ஜஸ்ட் அதை இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேஜுக்கு வந்து பணம் வந்துடுங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேபட் டெம்ப்ளேட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐட்மிஷோடைய ப்ரீஷர்ட் எஸ்எம்எல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கேப்கட் ஆப் இல்லைனாலும் பரவாயில்ல, இங்கேயே நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணால் டவுன்றதே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிஜிஎம் கொடுத்துருக்கேன். ஸோ அது ப்ரீஷர்ட்லேயே இருக்கும், பட் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இது நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, டைமிங் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே டவுன் ப்ளூ கலர் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா டேட்டா இந்த பேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைனாக்கா நீங்கள் விபிஎன் கரெக்டாக மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கொண்டாக்கா ஜஸ்ட் நாம் யூஸ் பண்ணுற டெப்லெட் இதுதான். இது கீழே வந்து பண்ணி யூஸ் டெப்லெட் கேப்கட்னா இருக்கா, ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேப்கட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா டேட்டா ஆப்குள்ளேயே கொண்டு போயிடும். ஸோ இப்போ கீழே யூஸ் டெப்லேயே இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பண்ணாக்கா செலக்ட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட் மோஷனில் ஒரு நேனஸில் பிக்கை கன்வெர்ட் பண்ண பாருங்கள், ஒரு 6 பிக்கு. ஸோ அந்த 6 பிக்குமே வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா பிக்குமே கரெக்டாக இருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கீழே நெக்ஸ்ட் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே சூப்பர்னு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தாக்கா 180 இருக்கிறத நான் 4Kக்கு இன்க்ரீஸ் பண்ணி டன்னுறதை கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர்மாக இருக்கா, அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம ஐட்மிஷனில் ஒரு சின்ன எஃபெக்ட் நெக்ஸ்ட்டு அந்த பிஜிஎம் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ டன்னு கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா மறுபடியும் நம்மளுடைய பேஜை வந்து பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் பண்ண ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா ப்ரீஷர்ட் கீழே டவுன் இருக்கா, அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பண்ண இம்போர்ட்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஐட் மோஷனில் நம்முடைய ப்ரீஷர்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சொல்லலாம் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இப்போ தான் ஷோகும். இதில் எப்படி வீடியோ ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துடுறீங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டலில் எடிட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே ஆடிச்சு இது அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சவுண்டில் போயிட்டு ஜஸ்ட் இதை மீட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு புக் மார்க் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த புக் மார்க் வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பிளாங்க் ஆயிரும். ஸோ அதுக்கு நான் இங்கே கட் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பரத்துக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆல் நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.